3 million, அதாவது 30 lakhs pages கொண்ட reports, 2000 videos, 1,80,000 photos, and then 24,000 emails கொண்ட பெரிய கேஸ் இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெருசா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஸோ அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இப்போ ரீசெண்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி எண்ட்ல. ஆமா, இப்போ நம்ம ரீசெண்டா ரிலீஸ்ல நம்ம ஸ்க்ரோல் பண்றப்பவே நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி டீடைல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. அது வந்து ரொம்ப 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 பெரிய கேஸ். பட் அது இன்வால்வ் ஆனவங்க யாரும் இன்னும் பனிஷ் பண்ணல எக்ஸப்ட் தட் எப்ஸ்டீன். ஸோ இது வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஆளோட கேஸ் தான். டீச்சரா அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபினான்ஷியரா போய் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியர் லெவல்லையே பவர்ஃபுல் அண்ட் ரிச்சஸ்ட் பீப்புளோட மணியெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஸோ அவங்களுக்கு தேவையான மணியில் கணக்கு வழக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர். ஸோ அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச கான்டாக்ட்ஸ் அண்ட் பவரை வச்சு பெரிய 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 மிஸ்டேக்ஸ் தப்பெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். விச் உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த கான்டாக்ட்ஸை வச்சு ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில், அதாவது ரெண்டு பவர்ஃபுல் ரெண்டு ரிச் பீப்புளுக்கு நடுவில் தேவையான விஷயங்கள்ல அவர் நடத்தி கொடுக்கறதுக்காக அவர் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அவருக்குன்னு ஒரு சொந்த ஐலாண்ட் இருந்துச்சு. அதுக்கு அவர் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸே கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ வேர்ல்டு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்லேயே அவர் வந்திருந்தாரு அவர் இருந்த காலகட்டத்தில். ஸோ அங்கே அவர் பண்ண என்ன பெரிய தப்புனா, ஸோ அந்த பவர்ஃபுல் பீப்புள் ரிச் பீப்புளுக்கு தேவையான விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்காக செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு. யாருன்னா மைனர் கிட்ஸ். ஸோ இது கிட்ஸ்னா கேர்ள்ஸ் பாய்ஸ், ரொம்ப கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டுமே பேருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் இதை விட ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த பிரைவேட் பிளேஸ்ல ஹியூமன் மீட்டை கூட சாப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த அவங்க சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. குழந்தைங்களோட நம்மளுக்கு தெரியவே இல்லை இவ்வளோ நாள். ஆக்சுவலி இதை பற்றி நான் யூடியூப் பார்க்கும்போது 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது அப்போ எனக்கு பெருசாக தெரியல. இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட்டே இதை ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஆனால் இதில் என்னன்னா பவர்ஃபுல் ஆளுங்கன்னு சொல்லும் போது இல்லை ட்ரம்ப், பில்கேட்ஸு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்கெல்லாமே அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நம்ம பிஎம்மோட பேர் கூட அதில் வந்துச்சு. பட் இட்ஸ் நாட் ட்ரூன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூஸ் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் நிறைய பேசுகிறேன் டீட்டெயில் தான்.